ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நியூவான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸிஸில் பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு சில டைப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கேஸ் 1ல் வந்துட்டு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை வந்து பார்க்கலாம். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ கேஸ் 1ல் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஸ்ட்ரக்சராகவே வரைஞ்சிடறேன். ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ ஏ பி, ஸோ சி அண்ட் டி. ஸோ இந்த மாதிரி இருக்குமா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. ஸோ இதில் பாருங்கள், இதோட பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இதோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ இதில் இந்த ஏ லிகாண்டையும் பி லிகாண்டையும் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஏ லிகாண்டையும் பி லிகாண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு நம்ம அதை நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஏவையும் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்தாலும் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வந்து என்னென்னா சேமாக தான் இருக்கும், மாறாது. ஓகேவா? அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதே ஆங்கிள் தான் கிடைக்குது. என்னென்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ இதே ஆங்கிள் தான் கிடைக்குது, ஆங்கிளில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சியையும் டியையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சியையும் டியையும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் ஆங்கிள். ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ணாலும் ஆங்கிளில் வந்துட்டு சேஞ்சஸ் கிடையாது. ஓகேவா? நோ சேஞ்சஸ் இன் ஆங்கிள். ஸோ இப்படி நம்ம ஒரு 2 மாலிகுல்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். அப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஆங்கிள்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் தேர் இஸ் நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் A4. ஸோ இது வந்துட்டு ஒரு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இன்னொன்று வந்து என்ன இருக்குது? A3B. ஸோ மெட்டல் A2B2, மெட்டல் A2BC, மெட்டல் ABCD. ஸோ இவ்வளோ டைப்ஸாக நான் மாலிகுல்ஸ் கொடுக்கலாம்ப்பா. இந்த மாலிகுல்ஸில் எது வேணாலும் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு டெட்ராஹெட்ரல் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி அதுக்கு நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாவே தேர் இஸ் நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகேவா? ஸோ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லவே இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு கேஸ் 1. ஓகே, அடுத்து கேஸ் 2 பார்க்கலாம். ஸோ கேஸ் 2 என்ன அப்படின்னா, ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போது ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாதுப்பா. டெட்ராஹெட்ரல் மாதிரி ஈஸியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு மெட்டல் A2B2 எடுத்துக்குவோம். ஓகேவா? மெட்டல் A2B2. ஸோ இதை எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மாலிகுலை பார்த்தோம்னா அதை நீங்கள் ஸ்ட்ரக்சராக எழுதுங்க. ஸ்ட்ரக்சராக எழுதினாவே பாதி வேலை முடிஞ்சு. இப்போ ABB. ஓகேவா? ஸோ AABB. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் எழுதலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிஸ்ஃபார்ம். ஓகேப்பா? ஸோ அடுத்து மெட்டல் AABB. ஸோ இங்கே பாருங்கள், ஏக்கும் இடையில 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், ஏக்கு இடையில 180 டிகிரி இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு என்ன இருக்குது? ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்துட்டு பாருங்கள், ஏக்கு இடையில 90 டிகிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஏக்கு இடையில 180 டிகிரி இருக்குது. அப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது? ஒன்று சிஸ்ஃபார்ம், இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? ஒன்று சிஸ்ஃபார்ம், இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம். அப்போது 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது. ஓகேவா? இதில் 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு இருக்குது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்றுக்கு ஸ்ட்ரக்சரை போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா மெட்டல் A4 எடுத்துக்கலாம். ஓகேவா, மெட்டல் A4 எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம வந்துட்டு நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னா AA. ஸோ இந்த மாதிரி 2 காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அப்போது இதை யூஸ் பண்ணி இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ அப்போது இதில் வந்துட்டு there is no geometrical isomerism. ஏன்னா ஒரே காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் மட்டும் எழுத முடியும். இது போக இன்னொரு காம்பினேஷன் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா தான் அதுக்கு வந்து geometrical isomerism இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இது மட்டும்தான் எழுத முடியும். சரி, ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் 0 geometrical isomerism, இதில் geometrical isomerism கிடையாது. இது நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். பாருங்கள், மெட்டல் A இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸா. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன வேணும், ஆங்கிள் வந்து செக் பண்ணுமா, ஆங்கிள் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த ஏவை எங்கே வேணால் திருப்பி போடுங்க. அப்போ எல்லா ஏக்கும் ஏக்கு இடையில என்ன தான் வரும், 90 டிகிரி தான் வரும். அப்போனா ஆங்கிள் வந்துட்டு சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா நமக்கு ஏஏவோட ஆங்கிளை தான் பார்க்க போகிறோம். அப்போ 90 டிகிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஆங்கிளில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அப்போ ஆங்கிளில் வந்துட்டு நமக்கு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ஆகும். அங்கே வந்துட்டு கண்டிப்பாக ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்காது. ஸோ there is no geometrical isomerism. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு பாசிபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டாவே we can find அதில் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்கா இல்லையானு. ஸோ இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ மெட்டல் A3B. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ AA, இன்னொன்று வந்துட்டு AB. ஸோ இந்த மாதிரி 2 காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிளா, AB. ஸோ சாரி, இந்த மாதிரி 2 பேர்ஸ் வந்து பாசிபிள். அப்போ ஒரு காம்பினேஷன் தான் இதில் பாசிபிள். இன்னொரு காம்பினேஷன் போட்டால் அப்படின்னா வராது. சரி, இன்னொரு காம்பினேஷன் போட்டு பாருங்கள். இந்த ஏயையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏயையும் ஜாயின் பண்ணுங்கள். இதையும் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு பேரு. இதையும் ஜாயின் பண்ணுங்கள் AB. ஸோ அப்படி பாருங்கள், எவ்வளோ டைம் நீங்கள் திருப்பி அதை பண்ணாலும் சேம் காம்பினேஷன் தான் வருது. ஸோ இதுவும் சேம் தான். ஸோ அப்போது நம்ம ஒன்று தான் கன்சிடர் பண்ணி, அப்போ ஒரே ஒரு காம்பினேஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு காம்பினேஷன் இருந்தால் there is no geometrical isomerism. ஸோ அப்போ வந்துட்டு இதுலேயும் பார்த்தா அப்படின்னா 0 geometrical isomerism. ஓகேவா, ஸோ அப்போ இதுலேயும் 0 geometrical isomerism இருக்குது. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். MA2B2. ஓகேவா, MA2B2. ஸோ இப்போ இதில் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் நமக்கு வந்து பாசிபிள். ஸோ இதில் பாருங்கள், AA அப்படிங்கிற ஒரு பேரு, BB அப்படிங்கிற ஒரு பேரு. ஓகேப்பா, இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏயையும் இந்த பியையும் கம்பைன் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஏயும் இந்த பியும் கம்பைன் பண்ணால் AB. அப்போ இந்த ஏயும் இந்த பியும் கம்பைன் பண்ணுங்கள் AB. அப்போ இன்னொன்று பாசிபிள். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனும் இருக்குது, இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ், 2 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். அப்போ இங்கே ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போது 2 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகேவா, அதான் இங்கே சிஸ்ஃபார்மும் ட்ரான்ஸ்ஃபார்மும் நான் வந்துட்டு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போது ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னாவே அதுக்கு சிஸ்ஃபார்ம் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இருக்கணும். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் போட்டால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ MABCD. ஸோ MABCD. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாசிபிள். AB. ஓகே, இன்னொரு பேர் வந்துட்டு CD. அப்போ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆச்சு. ஓகே, அடுத்து இந்த ஏவையும் சியும் பேர் பண்ணலாம், AC. அடுத்து இந்த பியும் டியும் பேர் பண்ணிக்க. ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது 2 காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள். ஸோ இப்போ ஏவும் டியும் பேர் பண்ணு, ஏயும் டியும் பேர் பண்ணு. இன்னொன்று வந்து பியும் சியும் பேர் பண்ணு, பியையும் சியும் பேர் பண்ணு. அப்போ இங்கே வந்துட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் பாசிபிளா, கண்டிப்பாக இல்லை. அப்போ இது மட்டும் தான் பாசிபிள். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தா அப்படின்னா 3 காம்பினேஷன்ஸ் பாசிபிள். அப்போ 3 காம்பினேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா 3 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் தேர். ஓகேவா, 3 ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து இருக்குது. ஸோ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸில் வந்து இவ்வளோ தான்ப்பா. எவ்வளோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஒரு காம்பினேஷன்ஸை நம்ம காம்பினேஷன்ஸை வந்து அதில் பார்க்கணும், எவ்வளோ காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதை பொறுத்து we can find அதில் வந்து எவ்வளோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து இதை வச்சுட்டு அப்படியே நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு போகலாமா. ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அது வந்து என்ன அப்படின்னா கேஸ் 3 என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். கேஸ் 3 வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டல் A6. ஸோ மெட்டல் A6. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மெட்டல் A6. ஸோ இதில் வந்துட்டு ஸ்கொயர் பிளானர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி வரையறேன் பாருங்கள். ஏ ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரா. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ காம்பினேஷன் இருக்குது, எவ்வளோ காம்பினேஷன் நம்ம எழுதலாம் அப்படின்னா ஏக்கு ஏ ட்ரான்ஸ், அது வந்து ஒரு பேரு.
ஸோ இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் ட்ரான்ஸ், ஸோ அது ஒரு பேர். ஸோ இதுக்கும் ஒரு பேர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் இருக்கலாமா. ஸோ நீங்கள் இது எவ்வளோ திருப்பி போட்டாலும் ஒரே காம்பினேஷன் தான். காம்பினேஷன் எல்லாமே நமக்கு சேமாக தான் வரப்போகுது. ஸோ அப்போது ஒரே ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜீரோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிடையாது. ஸோ அங்கே ஏன்னா ஒரே ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஸோ அங்கே ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள் MA5B. ஓகேவா. MA5B. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டல் ஒரு B A A A A ஓகேவா. ஸோ இது வந்து ஸ்கொயர் பிளான், சாரி இது வந்து என்ன ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குமா. ஸோ அடுத்து இதுக்கு வந்து என்னென்னா நம்ம காம்பினேஷன்ஸ் எழுதணுமா. என்னென்ன காம்பினேஷன் பாசிபிள். இந்த பிக்கு இதுவும் இந்த ஏவும் ட்ரான்ஸில் இருக்கா. ஸோ அப்போ அதை எழுதுங்க AB. இந்த ஏவும் AA. ஸோ ட்ரான்ஸ் டு ஈச் அதரை நம்ம வந்து காம்பினேஷனுக்கு எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ நீங்கள் இதை எப்படி திருப்பி போட்டாலும் இதே காம்பினேஷன் தான் நமக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அப்போ இதுலேயே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஜீரோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஜீரோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகேவா. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெட்டல் A4B2. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாசிபிள் அப்படின்னா AA AB. அடுத்து வேறு என்ன பாசிபிள், இன்னொரு AB. ஓகேவா. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து பாசிபிள். ஓகேவா. இந்த ஒரு காம்பினேஷன் பாசிபிள். ஸோ அடுத்து வந்துட்டு வேறு என்ன காம்பினேஷன் பாசிபிள்னா AABB. ஓகேவா. ஸோ இந்த காம்பினேஷன் பாசிபிள். ஸோ இது ஒரு காம்பினேஷன் பாசிபிளா. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 types ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள். அப்போ 2 types ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னா அதாவது காம்பினேஷன் ஒன்று இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேலே இருக்கும்போது தான் நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும். அப்போ நீங்கள் வந்து கவுண்ட் வந்து 1 2 அவ்வளோதான். 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இங்கே இருக்குது. ஓகேவா. முடிஞ்சா. ஸோ இதில் 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா. அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்து பாருங்கள் MA4BC. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாசிபிள். AA. ஓகே, ஒன்று சரி. அடுத்து மறுபடியும் ஒரு AA போடுவோமா, ஏன்னா 4 A இருக்கா. அதனால் இது ரெண்டு ஒரு பேர், இந்த ரெண்டு ஒரு பேர்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ட்ரான்ஸ் டு ஈச் அதர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் இன்னொன்று BC. ஸோ இது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இது பாருங்கள் ஒரு மெட்டல் இருக்குது. ஓகேவா. ஸோ BC. ஸோ இந்த ட்ரான்ஸில் இருக்கிறது ஒரு பேரா எழுதிக்கோங்க. ஓகேவா. அப்போ இங்கே A. அப்போ இந்த 2 ஏவும் ஒரு பேரா எழுதிக்கோங்க. அடுத்து இந்த A. ஸோ இந்த 2 ஒரு பேரா எழுதிக்கோங்க. அப்போனா இப்போ பாருங்கள் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர் கிடைக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரை தான் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அதே ஸ்கொயர் பிளானரில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரை ஒரு காம்பினேஷனாக நான் சொல்கிறேன். ஓகேவா. இப்போ புரிஞ்சுதா இது எப்படி எழுதுறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போ இதை வந்துட்டு நம்ம எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா இன்னொரு இந்த காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு காம்பினேஷன் வந்து கிடைக்குது. அது என்ன அப்படின்னா என்னவா இருக்கும், AC AB AA. ஓகேவா. ஸோ இந்த காம்பினேஷனும் அவைலபிள். ஸோ அப்போது 2 காம்பினேஷன் அவைலபிள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த காம்பினேஷன், அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த காம்பினேஷனுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா. அது என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரக்சரை போட்டு செக் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன்னா நீங்கள் ஒன்று போடும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து என்னென்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா. இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர் தான் வந்து பாசிபிள். அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு காம்பினேஷன், இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு காம்பினேஷன். அப்போது இங்கே வந்துட்டு 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு இருக்குது. ஓகேவா. 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அடுத்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னென்னா மெட்டல் A3B2C. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ காம்பினேஷன்ஸ் வந்து பாசிபிள், என்னென்ன எழுதலாம். ஏ எழுதலாமா. A எழுதலாம். அப்போ இன்னொரு A வந்து மிச்சம் இருக்குது. அப்போ அதை வந்து B கூட சேர்த்து. அப்போ இன்னொரு B வந்து மிச்சம் இருக்குது. அப்போ அதை வந்து C கூட சேர்த்து. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு காம்பினேஷன். ஓகேவா. ஸோ இன்னொன்று இதை எப்படி வேறு மாதிரி மாற்றலாம் அப்படின்னா இந்த ஏவையும் பியையும் சேர்த்துலாமா. AB. ஓகே, ரைட்டு. அடுத்து மறுபடியும் இன்னொரு இந்த ஏவையும் இந்த ABயும் சேர்த்துலாமா. அப்போ இன்னொரு AB இருக்குது. ரைட்டு. ஸோ அடுத்து AC, அடுத்து AC. ஓகேவா. ஸோ இது ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷன் என்ன சேர்த்துலாம்னா AA சேர்த்துலாம். AC. ஓகே, இதுவும் கரெக்டு. ஓகே. அடுத்து BB. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான் இதில் வந்து கிடைக்கும். ஓகேவா. அப்போ 3 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா இதில் 3 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு 3 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் MA3BCD. ஓகேவா. MA3BCD.
ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ பாசிபிள் அப்படின்னா 4 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு பாசிபிள். ஓகேவா, இதில் வந்துட்டு 4 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து பாசிபிள். ஸோ அது என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, அது என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து சொல்லிட்டேன், 4 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது, அது என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதே மாதிரி கமெண்ட் செக்ஷன். சரி, ஓகே, நானே போடுறேன். இது என்னென்னு பார்த்துருவோம், என்னென்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன காம்பினேஷன்னா ஏபி ஒன்று எழுதலாம், ஏபி ஒரு பேர், ஏசி ஒரு பேர், அதே மாதிரி ஏடி ஒரு பேர். ஓகே, 3 ஏ. ஓகே, ஒரு பி இருக்குது, ஒரு சி இருக்குது, ஒரு டி இருக்குது. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஏஏ எழுதலாமா, ஏஏ ஒன்று எழுதலாம். அடுத்து ஏபி எழுதலாமா. ஓகே, அடுத்து சிடி. ஓகே, இதுவும் டிஃப்ரெண்ட் தான், இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அடுத்து என்ன ஏஏ ஒரு பேர், அதே மாதிரி ஏசி ஓகே எழுதலாம். அடுத்து பிடி. ஓகே, இதையும் எழுதலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்து ஏஏ ஓகே, அடுத்து பிசி ஓகே, அடுத்து ஏடி ஓகே. ஓகே, இதுவும் பிரச்சனை. ஸோ அப்போ இந்த 4 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் தேர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான்ப்பா ஒன்றுத்துக்கும் நம்ம வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை கொடுத்துட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு வந்து எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஓகேவா, A2 B2 C2. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அடுத்து வந்துட்டு மெட்டல் ABCDEF. ஸோ இதுக்கு எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுக்கு எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்னேன் ஆப்டிக்கல் ஐசோமெரிசமை வந்துட்டு பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு காம்பினேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதை வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா எனி பேர் ஹேஸ் சேம் ligand like AA BB. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேர் எடுத்துகிட்டு அந்த பேரில் சேம் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி AA BB அப்படிங்கிற சேம் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா this will be considered as optically inactive. ஸோ அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் கிடையாது, இது வந்து ஆப்டிக்கலி inactive. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா any 2 pairs are same, then this is said to be an optically inactive. If any 2 pairs are same, like example A, B, this is said to be this is also said to be an optically inactive. This is also said to be an optically inactive one. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ அப்போ இதுவும் தான் AABB. ஸோ இந்த மாதிரி AAABAB இந்த மாதிரி ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஒரு காம்பினேஷனில் வந்தாலும், ரிப்பீட்டிங் பேர்ஸ் ஒரு காம்பினேஷனில் வந்தாலும் அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரல, இப்போ AABB அப்படிங்கிற காம்பினேஷன் அந்த பேர்ஸ் வந்து அந்த காம்பினேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் எது, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ஏஏ. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், ரைட்டா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஏன்னா நமக்கு சேம் பேர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏஏ இல்லை பிபி அந்த மாதிரி சேம் பேர்ஸ் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா there is no ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போனா இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுவும் அதே தான், ஏஏ இருக்குது, ஸோ சேம் பேர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதுவும் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஓகேவா, ஸோ அடுத்து AABB இதுவும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த காம்பினேஷனும் வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து சேம் பேர்ஸ் கிடையாது, ஆனால் சேம் பேர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஓகேவா, இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஆனால் இங்கே பாருங்கள் ABCD சேம் பேர்ஸும் கிடையாது, சேம் பேர்ஸ் ரிப்பீட்டும் ஆகலை. அப்போ இது வந்துட்டு
ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ஸ் வந்து இருக்குமா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா எல் ஃபார்ம், இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா டி ஃபார்ம். ஓகேவா, எல் ஃபார்ம் டி ஃபார்ம்னு 2 இருக்குமா. ஸோ அப்போது இதில் வந்துட்டு 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து எல், இன்னொன்று வந்து டி. ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னாவே அதில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ அது எல் டி அப்படிங்கிற 2 ஃபார்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து ஏசி பிடி. ஸோ அப்போது இதுலேயும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா என்னென்னா இதுவும் வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். இதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். சாரி, இதில் இன்னொரு கண்டிஷனை நம்ம வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா, இஃப் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் ப்ரெசன்ட். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுவே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா அது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டா அது அந்த ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக பிளேனில் தானே இருக்கும். ஓகேவா, அப்போ ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பாக பிளேனில் தானே இருக்கும். அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு பிளேனில் தான் இருக்குது. அப்போது ஒரு இது வந்து பிளேனில் இருந்துச்சு, அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். இதுவும் ஆப்டிக்கலி. அப்போ இது எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஒரு ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டாவே அது வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா, நோட் என்ன அப்படின்னா ஆல் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவா, ஆல் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவா, ஸோ அதனால் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸஸ் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆக்டாய்டல் காம்ப்ளெக்ஸ்க்கான நான் அந்த 2 ட்ரிக்ஸ் வந்து அந்த 2 ட்ரிக்ஸ் மட்டும் உதவும். ஸோ இதில் பாருங்கள், எல்லா காம்பினேஷனுமே வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி இதுவும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் வந்து என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இதுவும் பாருங்கள் ஏஏ இருக்குது. அப்போ இது ஏ இருக்குது. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ இதுவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து என்னென்னா A3B2C. ஓகேவா, ஸோ இதுவும் பாருங்கள் ஏஏ. ஸோ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இருக்குது, ரிப்பீட்டிங் பேர்ஸ் இருக்குது. ஏபி அப்படிங்கிற ரிப்பீட்டிங் பேர்ஸ் இருக்குது. ஓகே, இது ஏஏ, இது பிபி. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன அப்படின்னா ஏஏ. ஸோ இது வந்து என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவில் போயிடும். ஏஏ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவில் போயிடும். ஏஏ இதுவும் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இது என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இதெல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இந்த மூணுமே வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா சேம் பேர்ஸ், அதாவது சேம் லிகான்ஸ் வந்து பேராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ இது எல்லாமே என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவா, இது எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆனால் இதை பாருங்கள், ஏபி ஏசி ஏடி 2 கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ இது வந்துட்டு என்னென்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, இன்னும் வந்து என்ன அப்படின்னா லீவோ ரொட்டேட்டரி. ஓகேவா, ஸோ ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பினேஷன் வந்துட்டு 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா, ஸோ அப்போது இதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதில் 4 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் ப்ளஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஒரு காம்பினேஷனில் ஆப்டிக்கலி ஆக்டிவ் இருக்குது. அப்போ 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். அப்போ அதனால் 2. ஓகேவா, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமையும் ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பினேஷன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா we get ஸ்டீரியோ ஐசோமர், that is 6. ஓகேவா, ஸோ இதுதான் இவ்வளோதான். ஓகேவா, இவ்வளோதான் ஸ்டீரியோ ஐசோமரை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமையும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்மையும் நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணணும். சாரி ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்க்கு வந்து இப்படி கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ மெத்தட் டு கேல்குலேட் த ஸ்டீரியோ ஐசோமர். ஸோ எப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்குது ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ். இதில் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஓகேவா, 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. 3 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா, 2 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, 3 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போது ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் எவ்வளோ இருக்குது, ஆப்டிக்கலி ஆக்டிவ் எவ்வளோ இருக்குது, இந்த ரெண்டையும் தான் ஆட் பண்ணணும். அப்போ இதில் வந்துட்டு 3 + 2 which is equal to 5.
ரைட்டா? ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? சாரி நான் வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு இதில் வந்துட்டு இப்போ ஆப்டிகலி ஆக்டிவ் ஃபார்ம் அப்போ DL இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆப்டிகலி ஆக்டிவ்னா அப்போ DL இருக்கும். அப்போ 2 ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்குது. அது கூட எவ்வளோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஸ்டீரியோ ஐசோமர். ஓகேவா? ஓகே, இந்த கான்செப்ட் கிடையாது. ஸோ நான் இது வந்துட்டு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் யூ ஷுட் ரிமெம்பர். ஓகேவா? ஸ்டீரியோ ஐசோமர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யூ ஷுட் ரிமெம்பர் லைக் திஸ். ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் என்ன அப்படின்னா ஒரு ஸோ இதே மாதிரி தான் இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்குது, எவ்வளோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இட் இஸ் ஒரு ஹோம்ஒர்க். ஏன்னா நம்ம ஒன்று ட்ரை பண்ணும்போது தான் இட் வில் பி மேக் ஈஸியர். ஓகேவா? இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா படித்த மாதிரியே இருக்காது. ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசமை வந்துட்டு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு யூ ஷுட் மென்ஷன். இப்போ இதுக்கு வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். கரெக்டாக? இதுக்கு வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து இல்லையா, அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து எப்படின்னா எப்படி அப்படின்னா இது ஜஸ்ட் எவ்வளோ ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குப்பா இதுக்கு. இப்போ ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருந்தால் தான் நீ அடுத்துட்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீ சொல்ல முடியும். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு 3 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படின்னா அப்போ 3 + 0 ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஃபார்ம்ஸ். அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா 3 ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து இருக்குது இதில். ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் வந்துட்டு 3 ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே வாங்க. ஸோ இதில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே இல்லைப்பா அப்படின்னா அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லை அப்படின்னாவே அப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இல்லைனாவே நீ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே போகக்கூடாது. அப்போ இதில் 0 ஸ்டீரியோ ஐசோமெரிசம் தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதே தான். அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான்ப்பா. இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே கிடையாது. அப்போ இதுலேயும் வந்துட்டு 0 ஸ்டீரியோ ஐசோமர். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸ்டீரியோ ஐசோமரை எப்படி கேல்குலேட் பண்ணணும்? ஸ்டீரியோ ஐசோமரை ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். நீ வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னா தான் நீ வந்து ஸ்டீரியோ ஐசோமர் கேல்குலேஷனுக்கே போகணும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசமே இல்லை அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர் கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் 2 இருக்குது. ஓகே, அப்போனா தான் நீ அடுத்தது தான் ஸ்டீரியோ ஐசோமெரிஸ்க்கு யோசிக்கணும். இருக்குப்பா, அப்போனா கண்டிப்பாக இதில் ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதில் வந்துட்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பினேஷன், இது ஒரு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பினேஷன். அப்போ 2 ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்போ 2 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி ஸ்டீரியோ ஐசோமரை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா பைடென்டேட் லிகான்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். ஓகேவா? பைடென்டேட் லிகான்ஸை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பைடென்டேட் லிகான்ஸை பற்றி ஒரு ஃபுல் கான்செப்ட்ஸ், அது என்ன, எப்படி நம்ம எந்த மாதிரி காம்பினேஷன் எழுதலாம், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.